நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஜூலை மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். கனடாவில் தொழில் அமைச்சர் பதவிக்கு ஸ்டீவன் மேக்கினன் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். கிளப் வசந்தவின் மனைவி தொடர்பில் வெளியான புதிய தகவல். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்ததை மறக்க முடியாது என வைத்தியர் அர்ச்சுனா நெகிழ்ச்சி. ஜனாதிபதியின் பகிரங்க குற்றச்சாட்டுக்கு சட்டத்தரணி கொடுத்த விளக்கம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நடைபெறவுள்ள பேரணியில் கோத்தபய ராஜபக்ஷ பங்கேற்பு. காதல் மனைவி முன் சுட்டுக் கொல்லப்பட்ட இளம் இந்திய கணவர். துணை முதல்வர் பதவி குறித்து பரபரப்பு கருத்து வெளியிட்டார் துரைமுருகன். தமிழ்நாட்டில் மட்டும் தான் 2 வரி என ஆதங்கப்பட்டார் நடிகர் விஷால். இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? அது என் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், ஜெலோ பில்டிங்கில். கனடாவில் வெற்றிடமாகும் தொழில் அமைச்சர் பதவிக்கு ஸ்டீவன் மேக்கினன் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். தொழில் அமைச்சர் பதவியை வகித்து வந்த சீமோஸ் ஓரீகன் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார். இந்த பதவி வெற்றிடத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் மேக்கினனை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான ஓர் பதவி கிடைத்தமை மகிழ்ச்சி அளிப்பதாக மேக்கினன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தொடர்ச்சியாக சேவையை வழங்க தயார் என அவர் தெரிவித்துள்ளார். கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரோரோ கடந்த ஜூலை 8ஆம் தேதி அத்ருகிரியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பவம் தொடர்பான நீண்ட விசாரணையின் பின்னர் கொலையுடன் தொடர்புடைய பெண் உட்பட மேலும் பல சந்தேக நபர்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் தமது குழுவினருடன் இணைந்து 6 மாத காலத்திற்கு 6 லட்சம் ரூபாவை செலுத்தி அத்துக்கிரிய பிரதேசத்தில் வாடகை வீடொன்றையும் பெற்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வசந்த பெரோரோவின் மனைவி பொது நோயாளர் விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விடுதலை புலிகளின் தலைவரை சந்திக்க தனக்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தை என் வாழ்நாளில் மறக்க முடியாது எனவும் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், பழைய காயங்களை மீள தொடாதீர்கள், அதில் ரத்தம் நிரம்பி இருக்கின்றது, அவ்வாறு தொட்டால் அதில் இருந்து ரத்தம் தான் பெருக்கெடுக்கும். இலங்கைக்குள் இந்நிலை தொடருமானால் நாம் எவ்வளவு ஆண்டுகள் சென்றாலும் எமது நாட்டை முன்னேற்ற நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது. இதேவேளை எனக்கு போராட்ட தமிழீழ வரலாறு பற்றிய பரந்தளவான அறிவு இல்லாவிட்டாலும் போராட்ட கால நிகழ்வுகள் பற்றியும் அவர்களது வழி பற்றியும் எனக்கு புரியும் என குறிப்பிட்டுள்ளார். காலியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 19வது அரசியலமைப்பு சட்டத்தின் 83வது சரத்தை திருத்த தவறியமை அனுபவமின்மையால் ஜெயம்பதி விக்ரமரத்ன செய்த பிழையாகும் என குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்ன 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை தயாரிக்கும் நடவடிக்கையை எந்தவித சர்வஜன வாக்கெடுப்பும் இன்றி முன்னெடுக்க அப்போதைய அரசாங்கம் தீர்மானித்திருந்ததாக தெரிவித்துள்ளார். கடவத்தை நகரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இன்று நடைபெற்ற உள்ள எக்வ ஜயகமு ஒன்றிணைந்து வெல்வோம் என்ற பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ஷவும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பேரணியில் மொட்டு கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. மொட்டு கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் கொழும்பு மாவட்டத்தின் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் தவிசாளர்களான 19 பேரில் ஏறக்குறைய 15 பேர் இதில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இண்டியானா மாகாணத்தில் வசித்து வந்தவர் இந்தியர் கவின் தசார். உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா நகரைச் சேர்ந்தவர். மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த சிந்தியா என்பவரை காதலித்து கடந்த மாதம் இறுதியில் திருமணம் நடந்தது. எதிர்வரும் 29ஆம் தேதி மனைவியுடன் கவின் இந்தியாவுக்கு வர திட்டமிட்டிருந்துள்ளார். சில தினங்களுக்கு முன் மனைவி சிந்தியா மற்றும் தன்னுடைய சகோதரி தீப்ஷி ஆகியோருடன் வணிக வளாகம் ஒன்றிற்கு பொருட்களை வாங்க சென்றார். மோட்டார் சைக்கிளில் புதுமண தம்பதி வீடு திரும்பிய போது சரக்கு லாரி ஒன்று இவர்களை மோதுவது போல் சென்றுள்ளது.
இதனால் பைக்கில் இருந்து இவர்கள் தவறி விழுந்துள்ளனர். அந்த லாரியை கவின் பைக்கில் விரட்டிச் சென்றிருக்கிறார். அதன் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். சிரித்துக் கொண்டே சென்ற லாரி சாரதி திடீரென துப்பாக்கி எடுத்து கவினை நோக்கி 3 முறை சுட்டுள்ளார். இதில் கவின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தமிழகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. அமைச்சர் துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது திமுகவில் நீங்கள் தான் மிகவும் சீனியர் அமைச்சர், எனவே உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதுதான் நியாயம். அந்த துணை முதல்வர் பதவி உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கப்பட்டது. துணை முதல்வர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று கூறுவார்கள் என்று கூறிய பின்னர், இதெல்லாம் தலைவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். தலைவர் அமைச்சர்களிடம் கலந்து பேசி யாருக்கு துணை முதல்வர் கொடுக்க வேண்டும் என முடிவு செய்வார் என்று கூறினார். துணை முதல்வர் பதவி கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் என்ற ரீதியில் அமைச்சர் துரைமுருகன் பதில் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகராகவும் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் பொறுப்புகளை வகித்தவர் விஷால். நடிகர் விஷால் நேற்று முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் 75வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசி அவர், தமிழகத்தில் உள்ள GST வரி விவகாரத்தை கவனிக்குமாறு பிரதமரை வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் தான் 2 வரி வசூலிக்கும் முறை உள்ளது. ஒரே நாடு ஒரே வரி என்று சொன்னபோது உங்களை நம்பினேன். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏன் இப்படி நடக்கிறது? இது உண்மையில் திரைத்துறையினரை அதிகம் பாதிக்கிறது. நாங்கள் ஆடம்பர வாழ்க்கையை கேட்கவில்லை, சாதாரண வாழ்க்கையாவது வாழ வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசியுள்ளார். நிகழ்வுகள்: ஈழநாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ராப்போசன விருந்தும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு மெட்ரோபாலிட்டன் சென்டர், ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டில் நடைபெற உள்ளது. ஈசி என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.